மெய்ப்பொருள் காண்பதறிவு. நம்முடைய முந்தைய வீடியோவில் பால் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற முழுமையான தகவல் பார்த்தோம். அதனுடைய கடைசியில் மீன் சாப்பிடலாமா வேண்டாமா, அதில் ஒமேகா 3 இருக்கே, அது நல்லது தானா, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசி முடிச்சிருந்தோம். அதை வேறொரு காணொலியில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற காணொலி மீனுக்கான காணொலி. மீன் அப்படிங்கிறது புரோட்டீன் மிகுந்த உணவு. ஒமேகா 3 ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. இன்னும் பெயர் தெரியாத பல சத்துக்கள் அதில் இருக்குது. அது நல்லது தான், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து இருக்குது. இது சரிதானா? இந்த அமிலங்கள், நமக்கு தெரிந்த அமிலங்களை வச்சு நம்ம பேசுவோம். இந்த விஷயங்கள் நம்மளுடைய உடம்புக்கு ஏற்புடையதானா? இது ஏன் நம்மள்கிட்ட இல்லை, ஏன் அதை வெளியிலேருந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், இப்படிங்கிற மாதிரியான அறிவியல் பார்வைகள் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் அப்படிங்கிறது பனை மரம். ஒவ்வொரு விஷயங்களும் அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒரு அறிவியல் பின்னணியோடு தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த தேசிய மரமாக பனை மரம் வச்சதுக்கான காரணம், பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், அது அழியும் தருவாயில் இருக்குது, அழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ், அதை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக தேசிய மரமாக அறிவிச்சாங்க. அப்போ வெட்டுறதை தடை செய்ய முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதனுடைய வேறு ஆங்கிளில் ஒரு பின்புலத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பனை மரம் அப்படிங்கிறது வறட்சி பிரதேசத்தில் வளரக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் வறட்சி பிரதேசத்தில் வறட்சியை தாங்கி நீர் இல்லாமல் வெப்பத்தில் வளரக்கூடிய ஒரு விஷயம். இதை இப்படி ஒரு வார்த்தையில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னால், வறட்சியை தாங்கி வெப்பத்தில் வளரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி அந்த மரத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அதனுடைய சாராம்சம் நம்மளுடைய உடம்புல சாரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ வறட்சியை தாங்கக்கூடிய சக்தியும் நம்மளுடைய உடம்பில் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே தூக்கிட்டு மீனில் வச்சு பார்க்கலாம். மீன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். நாட் ஒன்லி மீன், கடல் சார்ந்த நீர் சார்ந்த உயிரினங்கள் நம்ம என்னெல்லாம் கன்சியூம் பண்ணுறோமோ அது எல்லாமே தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய உயிரினம் எதுவாக இருப்பினும் அவ்வளவு குளிர்ச்சியையும் எப்பொழுதுமே வாழ்நாள் முழுக்க தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிலையையும் அந்த உடம்பு தாங்கணுன்ற வகையில் அதனுடைய உயிர் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். அதனுடைய அந்த ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கட்டும், புரோட்டீனாக இருக்கட்டும், ஒமேகா 3 இருக்கட்டும், எல்லாமே அது வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டிருக்கு இந்த இயற்கையால். சரி, இந்த ஒமேகா 3ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கமே, அது இந்த மனித உடம்பில் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த மனித உடம்பு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை சுரக்கிறது கிடையாது. அப்படி ஒரு ஆசிடே நம்மளுடைய உடம்புக்கு தெரியாது. சரி, எனக்கு தெரியாத ஒரு விஷயம், என்னுடைய உடலுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னுடைய மூளைக்கு, என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் அந்த மீன் எடுத்து சாப்பிட்றேனே, அது முட்டாள்தனமாக தெரியலையா? இந்த ஒமேகா 3 ஆசிட் இந்த இயற்கையால் இந்த உடலில் ஜீரணிக்க கூடாத ஒரு விஷயமாக இந்த இயற்கை படைச்சிருக்கு நம்மளே. எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நான் எதுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்? சரி, இந்த ஒமேகா 3 என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தால், நம்ம 1 மணி நேரம் ஒரு அருவியிலையோ ஆற்றுலையோ குளித்தோம் அப்படின்னால் நம்முடைய தோள்கள், இந்த குறிப்பாக இந்த விரல்களில் தோள்களில் ஒரு விதமான சுருக்கத்தை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு இண்டிகேஷன். இந்த உடல் ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே இண்டிகேஷன் மீனினுடைய உடம்பில் நடந்துச்சு அப்படின்னா அந்த மீனால் உயிர் வாழ முடியுமா? நம்ம அதிக நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா ஜன்னி வந்துடும். இதே கான்செப்ட் அந்த மீனுடைய உடம்பில் இருந்துச்சு அப்படின்னால் அந்த மீனால் கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது. அப்போ அந்த இண்டிகேஷன் வரக்கூடாது, அவ்வளவு நீரையும் குளிர்ச்சியையும் தாங்கக்கூடிய தன்மை அந்த மீனுக்கு வேணுங்கிறதுக்காக தான் அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மீனுடைய உடம்புல இருக்குது. அதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். என்ன நடக்கும்? இந்த மனித தோலும் இந்த குளிர்ச்சியை, அதீத குளிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். சரி, அது நல்லது தானே, என்னால் குளிர்ச்சியை தாங்கி இருக்க முடியும்ல அப்படின்னால் இந்த தோல் பகுதிக்கு குளிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆனால் உள்ளுறுப்புகளுக்கு அந்த சக்தி கிடைக்காது. உள்ளுறுப்புகளுக்கு அந்த சக்தி தேவையில்லையே. அதை தேவையில்லாத விஷயங்களை ஒமேகா 3 உள்ளே போச்சு அப்படின்னா இந்த உடம்புக்கு தேவையில்லைன்னு உடம்பு நிராகரிக்கும். அப்போ உள்ளுறுப்புகள் அதீத குளிர்ச்சி அடைஞ்சு அப்படின்னா ஜன்னி வந்துடும். எந்த ஒரு சிம்டமே இல்லாமல், கையில் சுருக்கம் இல்லை, எனக்கு குளிர் எடுக்கலை, எதுவுமே பண்ணலான்னா திடீர்னு ஜன்னி வந்துருச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடும்.
ஸோ எந்த உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கரெக்டு. ஆனால் அது இந்த உடம்புக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒருத்தர் ஒன்று சொல்கிறார் அப்படின்னால் அது அவருடைய நாலேஜை பொறுத்தது சரியான விஷயங்களாக இருக்கும். அது என்னுடைய உடலுக்கு என்னுடைய நாலேஜுக்கும் சரியாக இருக்கும். ஆனால் என்னுடைய உடலுக்கு அது ஏற்புடையதாக இருக்கா இல்லையாங்கிறத ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருடைய உடல் நலத்தையும் இன்னொருவர் தீர்மானிப்பது என்பது சரியான விஷயம் அல்ல. என்னுடைய ஆரோக்கியத்தை நான் தான் தீர்மானிக்கணும். என்னுடைய உடலுக்கு எது சேருது அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். என்னுடைய உடல் எதை ஜீரணிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபேமிலி டாக்டராக இருப்பார், இது சாப்பிட்லாமா டாக்டர் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதில் பெருமையே கிடையாது. ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமையே கிடையாது. அப்போ என்னுடைய குடும்பம் நோயாளி குடும்பம் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னால் அதுதான் ஆரோக்கியம் அளிக்கும். ஸோ இது மாதிரியான பல்வேறு பயனுள்ள தகவல்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும், வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸும் நம்ம போடலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.